பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் கள்ளப்பணம் ஒழியும் என்பது சாத்தியமற்றது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் எமது தொகுப்பாளர் ஹரி எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். டிமானிட்டைசேஷனுடைய மைய நோக்கமா பிரதமர் சொன்னது கள்ளப்பண ஒழிப்பு. இந்த கவுண்டர்ஃபிட் எவ்வளவு கள்ளப்பணம் இருக்கு இந்தியாவில்? நீங்க உங்களுடைய கணக்குப்படி என் கணக்கு இல்ல, 400 கோடி. அரவிந்த் மேக்வால் நாடாளுமன்றத்திலே அறிவித்த கணக்கு. மூட்டை பூச்சி இருக்குன்னு வீட்டையே கொளுத்தின மாதிரி ஒரு 400 கோடி ரூபாயை கள்ளப்பணத்தை தடுப்பதற்காக 15,44,000 கோடி ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தது உலகத்திலேயே இந்தியாவை தான் இருக்க முடியும். அது இருக்கட்டும். இப்போ ஒரு வருஷத்துல கள்ளப்பணம் வராதா மறுபடியும் புது நோட்டில்? சொல்லுங்க, வராதுன்னு யாராவது உத்தரவாதம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் இருக்குன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அடுத்த வழிகளை பார்க்கலாம். அடுத்த வழி என்ன? அடுத்த வழி தான் 70 ஆண்டுகளாக கடைபிடித்த வழி. என்ன வழி? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழைய நோட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாபஸ் வாங்கி கொண்டு புது நோட்டை அறிமுகம் செய்வது தான் வழி. ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு பொறுத்துக்குங்க, புது நோட்டில் கள்ள நோட்டு வரும். அது தடுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரிசர்வ் வங்கிக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம், ரிசர்வ் வங்கிக்கு கிடைக்கக்கூடிய இங்கு, ரிசர்வ் வங்கிக்கு கிடைக்கக்கூடிய தாள் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகள் கழித்து கள்ள நோட்டு அச்சடிப்பவர்களுக்கும் கிடைக்கும். இதுபோல மேலும் பல கேள்விகளுக்கு ப. சிதம்பரம் அளித்த பதில்களின் தொகுப்பை நாளை இரவு 9 மணிக்கும் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் காணலாம்.